இன்னைக்கு நம்ம செல்வராகவனோட புதுப்பேட்டை படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த புதுப்பேட்டை படத்தை நிறைய விமர்சனம் இருக்கு. அந்த டைம்ல வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகல. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. இந்த படத்துல பேசின அரசியல்னால ஒரு சில அரசியல் பார்ட்டிஸ்க்கு இந்த படம் பிடிக்கல. அதனால இந்த படத்தை அப்படியே டம்ப் பண்ணிட்டாங்க. ஒரு சீன்னா இப்ப சினிமாக்காகன்னு ஒரு சீன் இல்லாம ஒரு நிஜமா ஒரு கேங்ஸ்டர் இருந்தா என்ன பண்ணுவான், நிஜமா ஒரு கேங்ஸ்டர் இருந்தா அந்த இடத்துல எப்படி பிரதிபலிப்பானோ அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி செல்வராகவன் நம்ம காமிச்சிருப்பாரு. கொக்கி குமார் அடுத்தது என்ன பண்ண போறாங்க கெஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதுதான் இந்த படத்தோட பிளஸ்ஸே. ஏன்னா இவன் அடுத்தது என்ன பண்ணுவான்றதே தெரியாது. மணியோட தங்கச்சி கலந்துக்குவான், பட்டுன்னு தாலி கட்டிடுவான், அவங்க அப்பாவுக்கு போய் வீடு பார்க்க சொல்லுவான், பட்டுன்னு அவங்க அப்பாவே சாவடிச்சிருவான். இன்னி வரைக்கும் புதுப்பேட்டை கொக்கி குமார் கேரக்டர் தனுஷ்க்கு ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்குன்னா அதுக்கு வந்து செல்வராகவனோட ரைட்டிங் தான் ஃபர்ஸ்ட்.